அந்த கம்மாயில வந்துட்டு என் முட்டியளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு. அதுல நான் முழுகணும் ஃபுல்லா. முழுகுனா லுங்கி மேல தூக்கிக்கும். எடுக்கிறது ஹீரோயிசம் ஷாட். ஆக்ஷன் அப்படியே பாஞ்சு வரணும்னா நான் வரதுக்கு முன்னாடி லுங்கி டாயிங் வந்துடும் லுங்கி. ஆமா பீடா சாப்பிட்டு துப்பிட்டு. பீடா சாப்பிட்டு அந்த கேரக்டர் வந்து வேற மாதிரி மாஸா எழுதியிருப்பீங்க. உண்மையாவே பீடா சாப்பிட்டு துப்புவேன். நான் தான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டேன். படத்தில் டைட்டில் முதற்கொண்டு பேருக்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக பேர், அது குட்டி பொண்ணு பேர் கூட ஈக்குவலாக உங்களுக்கு சமமாக அங்கே ஒரு பேர் கொடுக்கறதா இருக்கட்டும், அது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் கதையை பார்த்தாலும் அது உங்களுக்கு ஒரு இது இருக்காதா? ஐ மீன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? பயம்லாம் இருக்கும், அது எப்படி இல்லாமல் இருக்கும்? உங்கள் ஃபேமிலியில் இருப்பாங்களா எல்லாரும்? ஃபேமிலினா இருப்பாங்க, எல்லாருக்கும் தான் இருப்பாங்க. ஃபேமிலியில் இருப்பாங்களா எல்லாரும்? சூப்பர் படம் நீ சூப்பராக பண்ணியிருக்கேன்னு உங்களை பார்த்து ரசிச்சதுன்னா என்ன படமா இருக்கும்? எங்கள் அம்மாவுக்கு இன்னுமே ஃபஸ்ட்டு படம் ரொம்ப ஆடியோ லான்ச்லேயே எங்கள் அம்மா வந்து இன்ட்ரோடக்ஷன் சீன் வரும்போது கண் கலங்கிட்டாங்க. தக் லைஃபா பதில் கொடுக்குறாரு. ப்ரெஸ் பீப்புளை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க, உங்களை பார்த்து ப்ரெஸ் பீப்புளெலாம் பயப்படுவாங்க? ஒன்றும் கிடையாது, இது ஏதாவது ரிவர்ஸ் ஆகி எங்கேயாவது மாட்டிக்க போகிறேன்னா. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆணினுடைய விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? அண்ணே அருள்வான் ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்கள் மத்தியிலுமே நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது ட்ரைலருக்கு. நல்ல கதை வருது அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயே போடுறாங்க. உங்களோட அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வழக்கம் போல் எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு நான் நோட் பண்ண என்ன, ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் நடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. அப்படி இருக்கானே உங்களுக்கு? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம படம் வருதே அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஆமாம், ஆக்சுவலாக எனக்கு தேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து 2024 வந்துச்சு. டிமாண்டி காலனி 2. டிமாண்டி 2. ஆக்சுவலாக இப்போ நான் 4 படம் முடிச்சிட்டேன். 4 படம்? ஆமாம். மை டியர் சிஸ்டர்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன், அது பிரபு ஜெயராம். அப்புறம் டிமாண்டி 3. அதுக்கப்புறம் வந்து வேட்டசாமின்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன், அது நானும் அமீர் சாரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். நீங்களும் அமீர் சார்? பட் எதுவுமே எதுவும் ரிவீலே ஆகலை இல்லைன்னா? இதோ இப்போ நானே இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக ரிவ்யூ இது பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லுக்கே விடலை, நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக டைட்டிலே நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் ஒரு 3-4 டேஸ் பேக் அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடும்போது என்ன பண்ணிட்டாங்க, ஹேஷ்டேக்கில் டைட்டிலையும் சேர்த்து போட்டாங்க போல். சரி எல்லாரும் சொல்லும்போது நம்ம சொல்லிடலாம் தான். ஆமாம், அது எல்லாமே இப்போது அடுத்தடுத்தது கடன்னு ரிலீஸ் ஆயிரும். அது என்னன்னு தெரில, எனக்கு ஒரு இது இருக்குது போல், வந்தால் எல்லாம் ஒன்றா வரும், இல்லை பெரிய கேப் ஆகிடும். இதே மாதிரி தான் ரொம்ப நாள் கழிச்சு டி பிளாக்கு, டைரி, தேஜாவு ஒன்றா வந்து. ஆமாம், இப்போ இந்த 4 படம் ஒன்றா வந்துடும். இப்போ வசந்த பாலன் சாரோட ஒரு படம் ஷூட் போயிட்டுருக்கு. எல்லாமே உங்களோட படம் வந்து எல்லாமே வேறு மாதிரி வெவ்வேறு மாதிரியான ஒரு இது இருக்குது. அப்படிங்கும்போது அது எங்களுக்கு வரவேற்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஞ்சம் சந்தேகம் எனக்கு ஒன்று இருந்துச்சு. ரேம்போன்னு ஒரு படம் பார்த்தேனே, அவங்களோட ட்ரைலர் அதை பார்த்துட்டு இந்த படம் எப்போ எடுத்தாங்க, இதுன்னு முத்தேஷ் சார் டேரக்டர் அப்படின்னு ரொம்ப சந்தேகம் இருந்துச்சு. ஏன் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் எதுவுமே இல்லாமல் அப்படி ஒரு ரிலீஸ் அப்படின்னு கேட்கணும்னு நினச்சேன். ஸ்டார்டிங்கே அது ஓடிடி தான் பிளான் பண்ணாங்க. அப்புறம் நடுவில் திருப்பி தேட்டரிக்கல் வரலாமா என்னன்னு யோசிச்சாங்க. பட் அது ஓடிடி பிளான்டுனால அது ஸ்ட்ரைட்டாக ஓடிடிக்கே வந்துச்சு. அது சடனாக பிளான் பண்ணாங்க ரிலீஸு. அப்போது நான் வேறு ஷூட்டிங்கில் இருந்தேன். முத்தையா சாரும் ஐ திங்க் அடுத்த படம் ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அருண் விஜய் சாரோட அப்போ ஆரம்பிச்சாரான்னு தெரில. பட் அதோட இது நாங்கள் எல்லாமே வேறு ஷூட்டில் இருந்தோம். ஆனால் அது பப்ளிசிட்டியாக நல்லா தான் பண்ணாங்க. லைக் பேப்பர் ஆட்லேருந்து டிவியில் ரெகுலராக ஆட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் ப்ரொமோஷன் மேபி அந்த டைம் பெருசாக பண்ணாமல் இருந்திருப்போம். ஏன்னா பேனராகவே அது வந்து கலாநிதி ப்ரொடியூசர் முத்தையா, அவருக்குமே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஆனால் கம்ப்ளீட்டாக அவர் வேறு மாதிரியான ஒரு படம் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி அவரோட ஸ்டைல் வேறு மாதிரி இருந்தது. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. படம் அவருக்கு மட்டும் வேறு மாதிரி படம் கிடையாது, எனக்குமே அது வேறு மாதிரி படம் தான். அது நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு நல்ல ஆக்ஷனாக இது பண்ணி அப்படி தான் ட்ரை பண்ணோம். எனக்குமே என்னென்னா மேபி அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆச்சுன்னா ரீச் பயங்கர பெருசாக இருக்கும். அந்த ரீச் பெருசாக இருந்துச்சுன்னு ஏன்னா அந்த மாதிரி படங்கள் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக வெறும் ஃபைட்டு கீட்டுன்றதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபைட்லாம் ரசித்து பார்க்குறதுக்குன்னு. ஸோ அங்கே கிளிக் ஆச்சுன்னா அது வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் ஆடியன்ஸ் போகும்போது என்ன ஆகும்னா, நான் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் ஈஸியராக இருக்கும் போய் ரீச் ஆக. அப்படி நினச்சி பண்ணது தான் அது. எல்லா படமும் நம்ம பயங்கர சக்ஸஸ் ஆகும் தான் நம்ம நினச்சி பண்ணுறோம். அது ஐ திங்க் ஓடிடியில் நல்லா டெலிவிஷனில் போடும்போதெல்லாம் அது நல்ல ரேட்டிங் இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போது அருள்வான், இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அஜய் ஞானமுத்து அவரை தாண்டி இவர் கூட தான் மறுபடியும் ஒரே டேரக்டரோட சேர்றீங்களா? ஆமாம். ஓகே. எந்த அளவுக்கு கணேஷ் விநாயக் உங்களுக்கு
ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு டேரக்டர். டேரக்டர் அதெல்லாம் மீறி நல்ல ஃப்ரெண்ட் அவரு. நானும் அப்புறம் வந்து சினிமா பத்தி பேசுனதோட தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பேசுனது தான் இது அதிகம். வீட்டு ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே அவர் வருவார். நானே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். நான் தான் அவரை பேரை வச்சு கூப்பிடுவேன் தவிர்த்து எங்கள் அப்பா அவரை எப்போவுமே டேரக்டர் தான் கூப்பிடுவாங்க. என்ன டேரக்டர் சார்னு. அவரு எங்கள் ஃபேமிலிக்கே நல்ல க்ளோஸ் அவர். ஸோ அது சினிமாவை தாண்டி ஒரு நட்பு அவரோட. ஓகே. பாண்டியராஜ் சார்கிட்ட எப்படி இருக்கோ அது வேற விதமாக இருக்கும். இங்கே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அவர்கிட்ட ஒரு முதல் படம் டேரக்டர்ன்ற ஒரு அவர்கிட்டயும் நான் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன். பட் அவர்கிட்ட ஒரு அந்த ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர்னு ஒரு இது இருக்கு. இங்கே அந்த பேரியர் கூட கிடையாது. இங்கே இஷ்டத்துக்கு இருப்போம். ஓகே. இது ஒரு ரோல், இந்த ஒரு கலெக்டர் ரோல் அப்படின்னு ஒரு இது இருக்குல்லண்ணே. இது பார்க்கும்போது எப்படின்னா அந்த ஒரு எல்லாத்துக்கும் மீறி அதுக்கு ஒரு மரியாதையான ஒரு கேரக்டர், ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் தருது. அந்த ஒரு லுக் வைஸாக இருக்கட்டும், உங்களோட இதாக இருக்கட்டும். அப்படிங்கும்போது நம்ம ஜாலியாக ஒன்று பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் சூப்பராக ஒன்று போயிட்டு அந்த இதில் ட்ராக்லேருந்து மாறுபட்ட ஒரு விஷயத்தை போகும்போது என்ன சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணார்? இல்லை நீங்கள் இப்போ என்ன கேட்டிங்களோ இதை தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். எனக்கு இது ரொம்ப டூ மச்சாக ஃபீல் ஆகுது. இது மேபி இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பண்ணலாம். அப்போவும் வந்து நம்ம சக்ஸஸ் எந்த அளவு இருக்கோ அப்போ தான் இதை பண்ண முடியும். இப்போ நானே ஒரு படமாக பார்த்து பண்ணிட்டு வரேன் அப்படின்னும் போது இது இன்னும் நல்ல பயங்கரமாக இருக்கிற ஆள் தானே பண்ணணும். இதை எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு தான் கேட்டேன் அவர்கிட்ட. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஒத்துக்கலை. கதையாக எனக்கு அப்போவுமே பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன் இது கண்டிப்பாக நான் தனித்துவமாக ஒரு படம் நான் பண்ணால் கூட இப்படி ஒரு பேர் வராது. இதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் திருப்பி ஒரு 15-20 டேஸுக்கு அப்புறம் வந்தார். ப்ரொடியூசரையும் கூப்பிட்டு வந்துட்டார். அவரும் இவரும் சேர்ந்து இல்லை நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னாங்க. அப்படி தான் இது டேக் ஆஃப் ஆச்சு. ஓகே. இப்போது நிறைய ஹீரோஸ் நான் பொதுவாக பார்க்கும்போது நிறைய பேர் இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது கேள்விப்படுவேன். யாருக்காவது இம்பார்ட்டன்ஸ் வேறு யாருக்காவது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே டக்குன்னு அந்த படம் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்க ஹீரோ உங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படிங்கும்போது படத்தில் டைட்டில் முதற்கொண்டு பேருக்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக பேர், அந்த குட்டி பொண்ணு பேர் கூட ஈக்குவலாக உங்களுக்கு சமமாக அங்கே ஒரு பேர் கொடுக்குறதா இருக்கட்டும், ரோல் கொடுக்குறதா இருக்கட்டும், அது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் கதையை பார்த்தாலும் அது உங்களுக்கு ஒரு இது இருக்காதா? ஐ மீன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? பயம்லாம் இருக்கும். அது எப்படி இல்லாமல் இருக்கும்? எனக்கு வந்து என்னன்னா இந்த இதை ஆரம்பிக்கும் போது நம்ம சும்மானா சொல்லிடலாம் உள்ளுக்குள்ள எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. நான் அதையுமே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஏங்க அது நான் 2 விதமாக டிஸ்கஸ் பண்ணேன் அவர்கிட்ட. என்னன்னா இதில் நான் வந்து ஆரவுக்கும் பாதிப்பாகக்கூடாது. அது ஒரு விஷயம். அவர் இருந்தது வந்து எனக்கும் பாதிப்பாக இருக்கக்கூடாது. இதை வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து இல்லை அப்படின்னாரு. நான் இன்னைக்கு படமாக பார்க்கும்போது என்னன்னா இந்த படத்தில் மெயினே வந்து அந்த கிருத்திகா குறிஞ்சின்னு நடிச்சிருக்காங்க. அவங்க தான் மெயின். அவங்கள சுற்றி தான் இந்த படமே. ஓகே. அதெல்லாம் மோஸ்ட்லி இருக்குது. இப்போ நீங்கள் பேசும்போது கூட எனக்கு டக்குன்னு களத்தில் சந்திப்போம் நிறைய படங்களில் நீங்கள் அந்த ஒரு ஸ்பேஸ் இது பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப கான்சியஸாக இருப்பீங்களா? களத்தில் சந்திப்பதில் அவர் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. யாரு? ஜீவா சார். ஏன்னா ஆக்ஷன் ஃபுல்லாக என் மேலே இருக்கும். ஆமாம். அதான் அப்போ அவர் பண்ணார்ல. அவர் நமக்கு பண்ணும்போது நம்ம இன்னொருத்தருக்கு பண்ணணும்ல. இப்போ நீங்கள் யோசிப்பீங்களாண்ணே, இப்போ நிறைய ஆக்டர்ஸ் ஒரு காம்படிஷனாக எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க இது பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க, நம்ம அந்த ஒரு மார்க்கெட் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கமர்ஷியலுக்குள்ள இறங்கலாமா? அந்த மாதிரிலாம் யோசிச்சதே கிடையாது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும். நான் அதுக்குள்ளெல்லாம் போகிறதே கிடையாது. எல்லாரும் படம் ஓடணும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது. யாருக்கிட்டையும் பர்சனலாக ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லலைன்னா கூட அந்த படம் ஆடோ ஏதோ வரும், இந்த படம் நல்லா ஓடும் போல், இந்த படம் நல்லா இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிறது. அதை தவிர்த்து யாரையும் போய் போட்டியாவோ இல்லை அவங்க இப்படி போயிட்டாங்களே நம்ம இப்படி இருக்கோமே அப்படிலாம் நினச்சதே கிடையாது. அது ஏன் ட்ராக்கு, அது தனி ட்ராக்காகவே நான் வந்து த்ரில்லரு அப்படி இப்படின்னு போயிட்டேன். ஓகே. இது நீங்கள் செட் பண்ணிக்கிட்டதா இல்லை ஒரு டைமில் அது ஒரு அமைஞ்சு எல்லாரும் அதை வரவேற்பு நம்மக்கிட்ட இருக்குது அதனால் நம்ம இதை தொடர்ந்து பண்ணலான்னு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டது? இந்த மாதிரி த்ரில்லர்ஸ் பண்ணலாம் அப்படின்றது ஆரம்பத்துலேயே உங்களுக்கு இருந்துச்சு? இல்லை, இப்போ நான் த்ரில்லரே பண்ணுறது இல்லை. இப்போ என் படமே நம்ம மை டியர் சிஸ்டர் த்ரில்லர் கிடையாது, ராம்போ த்ரில்லர் கிடையாது, டிமான்டி மட்டும்தான் ஹாரரு. அப்புறம் திருவெண்குரல் கூட வந்துட்டு அது ஒரு ஜானர் ஒரு மாதிரியா இருக்குமே தவிர்த்து அது எமோஷ்னலாக தான், அது பயங்கரமாக ஒரு ஃபேமிலியோட சஃபரிங் இதுதான் இருக்கும். வேட்டசாமியும் த்ரில்லர் கிடையாது. வேட்டசாமிலாம் ப்ராப்பர் கிராமத்து படம். அப்புறம் இப்போ வசந்த பாலன் சார் இது பண்ணுறா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் காமெடி அது. ஆமாம். ஸோ அந்த ஜானரும் மாதிரி நானும் வேறு ஒன்று ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் த்ரில்லர் வந்து என்றைக்குமே எனக்கு ஒரு சேஃப் ஜோனாக இருந்திருக்கு. ஓகே. இப்போது நமக்கு ஒரு இது இருக்குல்லண்ணே, இப்போது படம் நல்லா இருக்குது அப்படின்ற அந்த பேர் வந்துடும், கிரிட்டிக் வந்துடும், உங்களுக்கு ஒரு மரியாதை. இப்போவுமே நீங்கள் கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும் இவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனே வேறு லெவல், அந்த மரியாதை உங்கள் மேலே எல்லாருக்குமே இருக்குது.
அதை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கணக்கு போடுவாங்களே, லாபம் எவ்வளோ, இவருக்கு எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வரும்ல. இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் தேவை. நம்ம அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, வேற ஒரு படம் நான் அதுக்காக ட்ரை பண்ணேன். அது எந்த அளவுக்கு போச்சுன்னு நமக்கு அது நம்ம நினச்ச ரீச் ஆகிருக்காது. அந்த இது இருக்குது. அது மாதிரியும் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் படம் நல்லா இருந்தால் எல்லா படமுமே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுது. ஜானர் இப்போ த்ரில்லரு, ஹாரரு, ஃபைட்டு அப்படிலாம் கிடையாது. படம் நல்லா இருந்தால் ஹிட் ஆகுது இல்லை இப்போ. எல்லாரும் அந்த பேர் ஒரு டைம் நீங்கள் சொன்னீங்களா அப்படி இருந்துச்சு, லைக் இப்போ இந்த மாதிரி படம் பண்ணால் தான் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு. இப்போ அப்படி கிடையாதுல்ல. இப்போ எல்லா டைப் ஆஃப் மூவியும் பிடிச்சா பயங்கர பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் தானே அது. கண்டிப்பாக. இந்த மை டியர் சிஸ்டரோட ப்ரோமோ ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி நான் அதை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஜாலியாக இருக்கும் போல், அக்கா தம்பி அந்த மேட்ரு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்னா உங்கள் ஃபேமிலியில் இருப்பாங்கள்ல எல்லாரும், அவங்களாம் என்ன இருப்பாங்க? எல்லாருக்கும் தான் இருப்பாங்க. ஃபேமிலியில் இருப்பாங்களே எல்லாரும், ஃபேமிலியில் அம்மா எல்லாரும் இருப்பாங்க. அவங்களாம் உங்களோட எந்த படத்தை வந்துட்டு பார்த்து ரசி, சூப்பர் படம் நீ சூப்பராக பண்ணியிருக்கேன்னு உங்களை பார்த்து ரசிச்சதுன்னா என்ன படமா இருக்கும்? எங்கள் அம்மாவுக்கு இன்னுமே ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப வம்சம் தான். ஆமாம், ரொம்ப அவங்க ஆடியோ லான்ச்லேயே எங்கள் அம்மா வந்து இன்ட்ரோடக்ஷன் சீன் வரும்போது கண் கலங்கிட்டாங்க. அவங்களுக்கு இன்றைக்குமே அதுதான் ரொம்ப ஃபேவரட். எங்கள் அம்மா வம்சம் மாதிரி ஒரு படம் பண்ணு, வம்சம் மாதிரி ஒரு படம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த படங்கள்லாம் நல்லா இருக்கு, அவங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி யாராவது ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தாங்கன்னா வந்து சொல்லுவாங்க, உன் படம்லாம் நல்லா இருக்கு, நீ இவங்க சொன்னாங்க அப்படின்னு. நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு நாள் வந்து நீ ரொம்ப நாளாக படம் வரல வந்துன்றாங்க அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் எமோஷ்னலி கனெக்டட் மூவி வந்து வம்சம். ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் அந்த சாங்கு போடும்போது இன்ட்ரோடக்ஷன் வரும்போது கண் கலங்கிட்டாங்க. அப்போது சசிகுமார் சார் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து அவர் நல்ல நல்ல படமாக செலக்ட் பண்ணி பண்ண சொல்லுங்கள், நல்லா வருவார் அப்படின்னு. இப்போ இது கலெக்டராக பண்ணியிருக்கீங்கல்ல, இப்போ சின்ன வயசில் உங்களுக்கு ஏதாவது ஆசை அந்த மாதிரிலாம் இருந்தது? எனக்கு இருந்தது கிடையாது, எங்கள் சிஸ்டருக்கு இருந்திருக்கு. எங்கள் சிஸ்டர் ட்ரைலாம் பண்ணாங்க, படித்தாங்க, அந்த எக்ஸாம்லாம் எழுதியிருக்காங்க. எங்கள் சிஸ்டருக்கு அந்த ஆசை இருந்துச்சு. ஓகே, இப்போ நீங்கள் கலெக்டர் ஜாலியாக அப்படி இருந்தால்தான். ஓகே, நீங்கள் கலெக்டர் ஆனதை பார்த்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா? சொன்னேன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு, சந்தோஷப்பட்டுச்சு. அவங்க எக்ஸைட்டடாக இருக்காங்க பார்க்க. ஓகே, எனக்கு உங்கள்கிட்ட வந்து கேட்கணுன்னு இருந்தது. நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன், உங்கள்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டான ஆக்சசரிஸ்லாம் போடுறீங்களே, எனக்கு அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுக்க முடியுமா? இதுவா சும்மா போட்டிருக்கேன், இதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனுமே கிடையாது. எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும். அது இது என்ன ரீசனுக்காக இல்லை, இது டைம் பார்க்க போட்டிருக்கேன் வாட்ச். என்ன வாட்ச்னு? இது சாதாரண வாட்ச் தான். ஓகே, நீங்கள் நினைக்கிற கூகுள் பண்ணி பார்த்தா நீங்கள் நினைக்கிற வேலையெல்லாம் கூட அதில் கூட இருக்காது. சாதாரண வாட்ச் தான் இது. இதெல்லாம் சும்மா வாங்கி போட்டேன். இது வந்து அந்த இது ஹூப்ல என்னது, அந்த கவுண்ட் பண்ற மாதிரி, அந்த இது எவ்வளோ ஓடுறோம் எவ்வளோ நடக்கிறோம், அதுக்கு தனியாக போட்டுக்கு இருக்கு. தூங்குறோமா தூங்கலையா, எப்போ போய் சேருவோன்ற வரைக்கும் வந்துருச்சு. உங்களுக்கு நிறைய மீம்லாம் போடுறாங்க, தக் லைஃபா பதில் கொடுக்குறாரு. பிரஸ் மீட்ல ஆக்சுவலா பிரஸ் பீப்புளை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க, உங்களை பார்த்து பிரஸ் பீப்புள்லாம் பயப்படுறாங்க. ஒன்றும் கிடையாது, ஏதாவது ரிவர்ஸ் ஆகி எங்கேயாவது மாட்டிக்க போறேன். இல்லை, நான் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பேசுறதெல்லாம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். அப்படிலாம் கிடையாது, வேற மாதிரி இருக்குன்னா இல்லை புரியல. ஐ மீன் என்னன்னா, எனக்கு புரியல, வேற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைண்ணே, அவங்க பேசுறாங்கன்னா அவங்க அடுத்த கேள்வி கேட்காத மாதிரி டக்குன்னு ஒரு பதில் கொடுத்துட்றீங்களே, அதுக்காக. கேள்வி கேட்குறாங்க, அது பதில் எனக்கு மனசுல இருக்கிறது தான் நான் சொல்றேன். ஓகே, ஆமா. எனக்கு உங்களோட படங்கள் எல்லா படம் பார்த்தேன்னு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா 4 போலீஸும் நல்லா இருந்து வரும். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லா படத்தையும் எடுத்தீங்கன்னா அதில் மட்டும் தனி அருள்மதியை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கே ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான படம் என்னென்ன? எனக்கு என்றைக்குமே வம்சம் தான். வம்சம் தான். ஆமாம், அது எனக்கு முதல் படம்ன்றதை மீறி நான் உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகமாக வேலை செஞ்ச படமாக எனக்கு அது ஃபீல் ஆகும். வம்சம். ஆமாம், கிட்டத்தட்ட அது ஃபிலிமில் வேற எடுத்தோம். ஸோ இப்போ நமக்கு மானிட்டர் பார்க்கும்போது டிஜிட்டலில் வந்து மானிட்டர் ஓகே ஆனாவே அதை நம்ம டேக்காக யூஸ் பண்ணிக்கலாம்ல, ரெக்கார்ட் பண்ணி டேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மானிட்டரை நம்ம டேக்காக யூஸ் பண்ண முடியாது. மானிட்டர்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன், டேக் நான் சொதப்பிடுவேன். அது ரொம்ப கனெக்ட் ஆன படம் எனக்கு. அது 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 ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து அங்கேயே இருந்து எனக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சிங்காக உடம்பு ரீதியாக அதிகமாக வேலை செஞ்சதும் ஓடுறது, இந்த காட்டுக்குள்ளே ஓடுறது, அப்புறம் கம்மாய்க்குள்ளே, அந்த கம்மாயில் வந்துட்டு என் முட்டியளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு, அதில் நான் முழுகணும் ஃபுல்லாக. முழுகுனா லுங்கி மேலே தூக்கிக்கும், எடுக்கிறது ஹீரோயிசம் ஷாட்டு. என்னன்னா அப்படியே அந்த தண்ணி எம்டியாக இருக்கும், ஆக்ஷன்னா அப்படியே பாஞ்சு வரணும்னா நான் வரதுக்கு முன்னாடி லுங்கி டாயிங்கன்னு வந்துடும் லுங்கி. என்ன
அப்புறம் அது ஸ்பூஃபுக்கு தான் எடுக்கணும் அது இன்ட்ரோடக்ஷனாக. அது விளையாட்டாகவும் சொல்கிறேன், பட் அது கற்றுக்கிட்டேன்ல எல்லாமே. அப்போ எனக்கு எல்லாமே புதுசு. ஆமாம், எல்லாமே புதுசு, எல்லா விஷயங்களும் கற்றுப்பேன். திடீர்னு டேக்கப்பவே பேசிடுவேன் வேறு ஏதாவது. சார் நீங்கள் இல்லாத டைலாக்லாம் பேசுகிறீங்க, இருக்கிற டைலாகை பேச மாட்டீங்க அப்படின்னுவாரு. அது அது ரொம்ப மனசுக்குள்ளேயே இருக்கிற படம். அது நான் இன்னும் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் எனக்கு அந்த படம் தான் மனசில் இருக்கும். வம்சம் தான் அது. அது ஒரு டெபியூ. அது இல்லாமல் எனக்கு உங்களை இன்னொன்று நான் ரொம்ப அண்டர் ரேட்டடாக பார்க்குற உங்களோட படம் இருக்கு என்னன்னா உதயன் படம். எனக்கு நீங்களே மறந்துருப்பீங்களான்னு தெரியல. அது படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, 2வது அருள்நிதி அவர் வருவார்ல உதயன், அவருக்கு வந்து என்னென்னா ஒரு பிஜிஎம் ஒன்று போடுவாங்க. யார் அது ஆக்சுவலாக மியூசிக் டேரக்டர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. சூப்பராக இருக்கும் அந்த இன்ட்ரோ ஷாட்டுக்கு. நீங்கள் அந்த லாரி கடியிலலாம் கேமரா வந்துட்டு இப்படிலாம் வரும். மறுபடியும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு விஜய் மில்டன் சார். ஆமாம், இந்த லாரி கடியில் வரும். விஜய் மில்டன் சார் சினிமாட்டோகிராஃபர். ஓகே. ஆமாம், அப்போ வந்து ஆமாம் பீடா சாப்பிட்டு துப்பிட்டு பீடா சாப்பிட்டு ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு அந்த கேரக்டர் வந்து வேற மாதிரி மாஸா எழுதியிருப்பீங்க. உண்மையாகவே பீடா சாப்பிட்டு துப்புவேன். அவரு நான் தான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சிட்டாரு. ஓகே. அந்த உண்மையாகவே பீடா சாப்பிட்டதை துப்பிட்டு இருந்தீங்களா அந்த இதுக்கு? ஆமாங்க, உண்மையாகவே பீடா போட்டு போட்டு துப்பணும் அதில். படம் ஃபுல்லாக நீங்கள் அது அந்த இதுவே எனக்கு அந்த படம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். உதயனார் மௌனகுரு. மௌனகுரு. மௌனகுரு அவர் தகராறு. மௌனகுரு. மௌனகுரு அவர் ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும். மௌனகுரு. மௌனகுரு அவர் டிமாண்டி காலனி. மௌனகுரு. மௌனகுரு அவர் 4 போலீஸும் நல்லா இருந்தவரும். மௌனகுரு. மௌனகுரு அவர் பிருந்தாவனம். மௌனகுரு. மௌனகுரும் அவர் பிருந்தாவனம் எனக்கு சென்டிமெண்ட்லி ரொம்ப விவேக் சாருக்காக அது ரொம்ப அட்டாச் ஆன படம் அது எனக்கு. பட் படமா எனக்கு மௌனகுரு. மௌனகுரு தான். ஆமாம். ஓகே. மௌனகுரு அவர் தேஜாவு. மௌனகுரு. மௌனகுரு. மௌனகுருவா எல்லா படமான்னு கேளுங்க, மௌனகுருன்னு சொல்லிடுறேன். ஒன்று நீங்க சரி மௌனகுரு அவர் வம்சம் ஈக்குவல். ஈக்குவலா? ஈக்குவல். அந்த அளவுக்கு உங்களுக்கு மௌனகுரும் ஒரு ஒன் ஆஃப் தி இது இல்லை? ஆமாம். அது நல்ல கெரியரில் ஸ்டடி ஆக்குனதே அந்த படம் தான். மௌனகுரு தான். ஆமாம். ஓகே. சீரியஸ்லி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் 17th ஜூலை இந்த அருள்வான் படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆணினுடைய விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்